அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் லேப் டெக்னீஷியனுக்கான காலி பணியிடங்கள் அறிவிப்பு முன்னர் வெளியிட்டிருந்தாங்க. இப்போது அதற்கான கடைசி தேதி ரிமைண்டராக இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பியில் லேப் டெக்னீஷியன் கிரேடு 2க்கான 2 நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருந்தாங்க. ஒன்று தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீசஸ்க்கான அது ஒரு நோட்டிஃபிகேஷனாகவும், தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் அது ஒரு நோட்டிஃபிகேஷனாகவும் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10 எம்ஆர்பி 2025. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு இன்னைக்கு கடைசி தேதிங்க 29/7/2025. இன்று தான் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இந்த மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ்க்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நாளை 30/7/2025. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இந்த 2 போஸ்ட்டுக்கும் இன்று மற்றும் நாளைக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. நாளையோட இதுக்கு டேட் முடியுது. இந்த ஃபுட் சேஃப்டி அதுக்கான சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ்க்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் கிரேடு 2ல் 2 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு தான் 29/7/2025. மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் கீழே காலி பணியிடங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 காலி பணியிடங்கள் அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் லேப் டெக்னீஷியன் கிரேடு 2க்கான காலி பணியிடங்களில் 60 இருக்குது. அதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 30/7/2025. அது நாளை உங்களுக்கு அதுக்கான டேட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஆன்லைன் அப்ளை லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் இதில் காட்டுறோம். இது மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ்க்கான காலி பணியிடங்கள். இதில் 60 லேப் டெக்னீஷியன் கிரேடு 2க்கான 60 காலி பணியிடங்கள். 60 காலி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்க 30/7/2025க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்கள் நோட்டிஃபிகேஷனும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஜூலை 29 கடைசி தேதி. இது வந்து எதுக்காக உரியது அப்படின்னாக்கா ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ்க்கானது. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டாவது மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ்க்கு மேலே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு கடைசி தேதி ஜூலை 30, 2025. இந்த டேட்டுக்குள்ளே இது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பொதுவான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி 2 வருடம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ்க்கு ஃபுட் சேஃப்டி அந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ்க்கு வந்து 2 காலி பணியிடங்கள் சொன்னோம் இல்லையா, அதற்கான கல்வி தகுதி ஷார்ட்டாக சொல்லிவிடுவோம். அதாவது பேச்சுலர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி அல்லது பயோகெமிஸ்ட்ரி முடித்து கூடுதலாக டிஎம்எல்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கான அப்டேட் இதிலே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களை கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து உங்கள் அஃபிஷியலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து இவங்க உங்கள் பேஜ்லேயே இவங்க வெப்சைட்டில் செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அப்போ நீங்கள் அதில் பார்த்து யார் யார் செலக்ட் ஆகியிருக்கீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அந்த வெரிஃபிகேஷனுக்கு போகலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க வெளியிடும் போது நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக அது எப்போ வருது, செலெக்ஷன் லிஸ்ட் வருது, மேற்கொண்டு கட் ஆஃப் வருது, அப்படிலாம் லிஸ்ட் தெளிவாக உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த கட் ஆஃபில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் யார் யார் செலக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுற டேட் இன்றைக்கி நாளைக்குள்ளே முடியுது. 30/7/2025க்குள்ளே முடியுது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அவங்க அப்டேட் பண்ணும்போது நம்ம சேனலில் அதை கொடுப்போம். அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.